அப்புறம் நாங்க அறிவிக்க போற வேட்பாளர்களுக்கு நீங்க உங்களுடைய முழு ஒத்துழைப்பை நீங்க கொடுக்கணும். கொடுப்பீங்க தானே? ஆமா ஆமா, வேட்பாளர் அறிவிச்சாதான் தெரியும் நம்ம கட்சிக்குள்ள எத்தனை கோஷ்டி இருக்குன்னு. ஒரு எனர்ஜைஸ் பண்ற மாதிரி உண்மையா நடந்த ஒரு கதை ஒன்று சொல்றேன். சொந்த நாட்டையே ஒரு கூட்டம் அபகரிக்குது. சொந்த நாட்டிலேயே இருக்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது. ஸோ வேற வழி இல்லாமல் அந்த நாட்டை விட்டே வெளியே போய் வேற ஒரு இடத்துக்கு போய் காடு மலை அப்படி இப்படின்னு சுற்றி மறைஞ்சு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. என்னடா இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குமேன்னு சொல்லிட்டு தன்னோட நட்பு சக்திங்க கிட்ட பேசி ஒரு பெரும் படையை திரட்டிக்கிட்டு அதிரடியாக ஒரு போரை நடத்தி அந்த நாட்டையே திருப்ப மீட்டு எடுத்தது யார் தெரியுமா? நம்ம கொள்கை தலைவர்களை ஒருத்தரான ராணி வேலு நாச்சியார் அவர்கள் தான். அவங்களுக்கு அந்த நட்பு சக்தியா கூட இருந்து உழைச்சது சின்ன மருது, பெரிய மருது, சையது, கார்கின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் தான். அஜிதாவை தானே சொல்றீங்க? அதுலயும் ரொம்ப முக்கியமா இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வரலனாலும் நான் அந்த போர்ல நடந்த அந்த கதை மாதிரி கட்ஸான குயில்கள் நிறைந்த பெண்கள் படையும் நம்மளோட இருக்கிறாங்க. அந்த பெண்கள் படையை பார்த்துதான் அரசியல் அரங்கமே அதிர்ந்து போயிருக்குது. தலைவரே, அப்புறம் ஏன் நீங்க அஜிதாவை கார் எடுத்து காலி பண்ண பாத்தீங்க? சொல்லுங்க.